ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 உடைய 12வது வாரத்துக்கான முதல் நாளுக்கான இரவு நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஒன் அண்ட் ஒன்லி கானா வினோத் அவர்கள் தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 16,886 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 25.79% இருந்துட்டு இருக்காங்க கானா வினோத் அவர்கள். ஆக்சுவலாக இந்த வாரம் ரொம்ப முக்கியமான ஒரு வாரமாக பார்க்கப்படுகிறது இந்த நாமினேஷன் ஓட்டிங்ஸில் எல்லாமே. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்தமாக 10 பேர் வந்து நாமினேட் ஆகிருக்காங்க. ஸோ அந்த 10 பேரில் யார் நம்பர் 1 நம்பர் 2ல் வராங்களோ இவங்களை நீங்கள் ஃபைனல் ஸ்டேஜில் வந்து பார்க்கலாம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உறுதியான ஒரு ரிசல்ட்டாக வந்து இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. பட் கமருதீன் அவர்கள் வந்து இந்த நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்து இல்லை, ஏன்னா அவர் தலைவரில் வந்து இருக்கிறதுனால. ஸோ அவரால் வந்து பார்த்தீங்கன்னா நாமினேட் வந்து ஆக முடியாது. அண்ட் அவர் பெருசாக வந்திருந்தாலும் கூட ஒரு 3வது 4வது பொசிஷன் தான் வந்திருப்பாரே தவிர முதல் பொசிஷன் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ அதனால் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு தும்சம் பண்ணிட்டு இருக்காரு கானா வினோத் அவர்கள். ஒரு அட்டகாசமான வாக்குகளையும் வாங்கிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து திவ்யா கணேஷ் செகண்ட் பொசிஷனில் இருக்காங்க. 12,215 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் 18.66% இருந்துட்டு இருக்காங்க திவ்யா கணேஷ் அவர்கள். ஸோ வினோத் அவர்களுக்கும் திவ்யா கணேஷ் அவர்களுக்கும் தான் பயங்கர மோதலாக வந்து இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுல. 3வது பொசிஷனில் நம்மளுடைய பார்வதி அவர்கள் இருந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 9,528 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 14.55% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய பார்வதி அவர்கள். ஸோ பார்வதியோட கேம் பிளே மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. அப்படியே வேற ஒரு ட்ராக் எடுத்து வந்து போயிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஓட்டிங்கில் கூட வந்து பெருசாக வாக்குகளே வந்து வாங்கலை. லாஸ்ட் வீக்கில் கூட வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரன்னர் அப்கே வந்து டிசர்வ்டான ஒரு ஆள் தான். ஏன்னா அவ்வளோ கண்டென்ட் வந்து வீட்டுக்குள்ளே கொட்டி தீர்த்துருக்காங்க. காதல் கண்டென்ட் முதல் கொண்டு எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ அள்ளி வீசியிருக்காங்க. ஆனாலும் 3வது பொசிஷனில் வந்து இருக்காங்க. அதுக்கடுத்து 4வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரோரா சிங்க்லர் அவர்கள் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 5,268 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 8.05% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய அரோரா சிங்க்லர் அவர்கள். நோகாமல் நோம்பு கொடுக்கறது அப்படின்றத வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய அரோரா கிட்ட வந்து கற்றுக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு 5 வாரங்கள் ஒன்றுமே வந்து பண்ணல. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தைகளை சொல்லி அப்புறம் பாயிண்ட்ஸை சொல்லி பயங்கரமாக ஓட்டிங்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து 5வது பொசிஷனில் சாண்ட்ரா அவர்கள் இருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 4,759 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 7.27% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய சாண்ட்ரா அவர்கள். ஸோ சாண்ட்ரா அவர்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கலகலன்னு வந்து இருக்காங்க. எல்லாருக்கிட்டையும் செம்ம ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு வந்து இருக்காங்க. அவங்களுடைய குழந்தைங்கள்லாம் வந்துட்டு போனது மட்டும் இல்லாமல் நேற்றுக்கு வந்து பயங்கரமாக ரோஸ்ட் வாங்கினாங்க இல்லையா. ஸோ அதன் காரணமாக ஸோ அதுக்கடுத்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6வது பொசிஷனில் சபரிநாதன் வந்திருக்காரு. ஸோ அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 4,191 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.4% இருந்துட்டு இருக்காரு நம்மளுடைய சபரிநாதன் அவர்கள். ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம எப்படி சபரிநாதனை வந்து பார்த்தோமோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்குமே வந்து இருந்துட்டு இருக்காரு சபரி அவர்கள். ஸோ அவருடைய கேரக்டர் வந்து அதுதான் அப்படின்ற மாதிரி வந்து தோணுது. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க பெருசாக அக்ரெசிவாகவும் எதுவும் பண்ணல. அண்ட் செம்ம காமெடி கண்டென்ட் தான் வந்து கொடுத்துட்ருக்காரு. 7வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் அவர்கள் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 3,933 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.01% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய விக்ரம் அவர்கள். ஸோ இவரை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி வெரி சிம்பிள். நல்ல வாக்குகள் வந்து வாங்கிட்டு நல்ல பாசிட்டிவான ஒரு வைப்பில் வந்து இருந்துட்டு இருந்தார் வீட்டுக்குள்ளே. அண்ட் மக்களும் நிறைய வாக்குகள் வந்து செலுத்திட்டு இருந்தாங்க. பட் சடனாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஜி அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து லாஸ்ட் வீக்கில் வந்து இருந்தார்ல, அந்த ஆள் போட்டு எல்லாத்தையும் உடைச்சதுனால என்ன ஆச்சுன்னா விக்ரம் அவர்களுக்கு வந்து மோசமான முறையில் வந்து வாக்குகள் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால தான் 7வது பொசிஷனில் இருக்காங்க. அதுக்கடுத்து 8வது பொசிஷனில் கனி திரு அவர்கள் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 465 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.29% இருந்துட்டு இருக்காங்க கனி திரு அவர்கள். ஸோ கனியை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ வரைக்குமே கன்னிங்கான ஒரு கேம் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. ஆனால் லாஸ்ட் வீக்கில் செம்ம பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அமைஞ்சது. ஆனால் சாண்ட்ரா பண்ண தவறுகளால் கனிக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்கோப் வந்து கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பண்ணி விட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9வது பொசிஷனில் சுபிக்ஷா அவர்கள் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 2,780 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 4.25% இருந்துட்டு இருக்காங்க சுபிக்ஷா அவர்கள். சுபிக்ஷாவெல்லாம் எதுக்கு இந்த வீட்டுக்குள்ளே இருக்காங்க அப்படின்றதே ஒரு பெரிய டவுட்டாக தான் வந்து இருந்துட்டு இருக்கு. ஆக்சுவலாக
நம்ம எஃப்ஜி அவர்களை எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சதை விட சுபிக்ஷாவை அனுப்பிச்சிருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும் போல். ஏன்னா இப்போ வரைக்குமே அவங்க பண்ணக்கூடிய தவறுகளை வந்து உணரலை அப்படின்னா மக்கள் வந்து ஒதுக்கிடுவாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் கூட அவங்க புரியாமல் தான் வந்து இருந்துட்டுருக்காங்க. அதுக்கடுத்து 10வது பொசிஷனில் அமித் பார்கவ் அவர்கள் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுங்களோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 2438 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 3.72% வந்து இருந்துட்டுருக்காங்க அமித் பார்கவ் அவர்கள். ஸோ இப்போதைக்கு வந்து கடைசி பொசிஷனில் அமித் பார்கவ் அவர்கள் தான் வந்து இருந்துட்டுருக்காங்க. இன்கேஸ் இந்த வாரத்தில் வந்து டபுள் எவிக்ஷன் இருக்குது அப்படின்னா மேபி சுபிக்ஷா அவர்கள் எவிக்ட் ஆகி வெளியே போவாங்க. அண்ட் ஒன் மோர் நம்மளுடைய அமித் அவர்களும் எவிக்ட் ஆகி வெளியே போவார். ஒரே ஒரு சிங்கிள் எவிக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அண்ட் டபுள் எவிக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஆனாலும் இந்த சுபிக்ஷா பொண்ணுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல பிளானிங் வந்து இருக்குது. அதே போல் இந்த ஃபிசிக்கல் டாஸ்க்கெல்லாம் நல்லா வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து நெக்ஸ்ட் வீக் மேபி அவங்க தப்பிச்சு வந்து போயிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்கெல்லாம் வந்து வைப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 டாஸ்க்கு அந்த மாதிரி வந்து வைப்பாங்க. ஸோ அந்த டாஸ்க்கெல்லாம் அட்டகாசமாக அவங்க விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது. இன்கேஸ் அவங்க இந்த வாரத்தை தாண்டுனா, இப்போது இல்லை ஒரு வேளை இல்லை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. வீட்டுக்கு வந்து பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்ப தான் முடியும். வேறு ஒன்றும் வந்து பண்ண முடியாது. ஓகே மக்களே, ஓட்டிங் முடிவுகளை வந்து பார்த்துட்டோம். இப்போது இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு வாரமாக பார்க்கப்படுகிறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 பேர் நாமினேட் ஆகிருக்காங்க. 10 பேருமே டாப் 10ல் இருக்கக்கூடிய ஆட்கள். ஓகேங்களா, ஒரே ஒரு ஆளை தவிர, அதாவது கமருதீனை தவிர. அவர் வந்து தலைவர் பதவியில் வந்து இருக்கிறதுனால அவரால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஓட்டிங்ஸ் எல்லாம் வந்து தெரியாமல் போயிடுச்சு. பட் லாஸ்ட் வீக்கில் செம்மையாக வந்து ஓட்டிங்ஸ் வந்து வாங்கிட்டு இருந்தார். ஓகேவா, செகண்ட் பொசிஷன்லேயும் வந்து இருந்தார். ஸோ அவ்வளோ ஓட்டிங்ஸை வந்து வாங்கி குவிச்சிட்டு இருந்தாப்புல. ஸோ அதனால் மேபி அவர் வந்து தேர்டு இல்லை ஒரு செகண்டு இல்லை தேர்டு இல்லை ஃபோர்த்து அந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு பொசிஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ அதனால் இப்போ ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து புரிய வருதுன்னா, இந்த சீசனை பொறுத்த வரலையும் த்ரூ அவுட் இப்போ வரைக்கும் ஒரு 80 நாள் கிட்ட ஆகிடுச்சா, 78வது நாள் இது. ஓகேவா, எபிசோட் 79வது எபிசோட். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது கூட வந்து நம்மளால் வந்து இவங்க தான் வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் வந்து பண்ண முடியாமல் வந்து இருந்துகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி ஒரு வாரமாக வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக இதில் யார் டாப் 3 டாப் 4ல் வந்து இருக்க போகிறாங்களோ அவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைனல் ஸ்டேஜில் வந்து இருக்க போகிறாங்க அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ அந்த விதத்தில் கானா வினோத் தான் நம்பர் 1ல் வந்திருக்காரு. ஸோ அவர் வந்து எப்பவுமே பார்த்திங்க அப்படின்னா அபரிவிதமான வாக்குகள் வந்து வாங்கி குவிக்கக்கூடிய ஒரு ஆள். ஓகேவா, 25%, 30% அப்படின்னு சொல்லி வாங்கி குவிப்பார். பட் நம்ம திவ்யா அவர்கள் வந்து அவருக்கு வந்து பயங்கரமாக டஃப் கொடுப்பாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இதுதான் மக்களே ஓட்டிங் முடிவுகள். இந்த வாரத்தை வந்து நீங்கள் யாருக்கு வந்து ஓட் பண்ணீங்க, யார் டைட்டில் வின் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க, அண்ட் இந்த வாரத்தில் யார் எவிக்ட் ஆனால் நல்லாயிருக்கும், இல்லை சும்மா யார் இருக்கிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுடைய பேரெல்லாம் வந்து கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.